ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் டாப் 5 அட்வென்ச்சர் மூவி, அதுவும் தமிழ் டப்ல அட்வென்ச்சர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 படங்களுமே வேறு லெவல் இருக்கும். நான் பார்த்துருக்கோம் செம்ம அட்வென்ச்சர் மூவிஸ். அதனால் இந்த 5 படத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த 5 மூவியுமே தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் தமிழே பார்த்துக்கிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சூப்பர் டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபஸ்ட் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம 5th பிளேஸை பிடிச்சது பார்த்தீங்கன்னா அமேசான் அட்வென்ச்சர். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு IM ரேட்டிங் 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு கதை என்னென்னு நம்ம பார்த்துடலாம். சங்கர்னு ஒரு எக்ஸ்ப்ளோரர், அவர் பார்க்க ஒரு பிரிட்டிஷ் கேர்ள் வருவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மேப் பற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த மேப் என்னென்னு பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் கோல்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மேப். ஸோ அது அவர் கூட அவரோட பிரிட்டிஷ் கேர்ளோட அப்பாவும் சங்கரும் 3 பேர் போவாங்க. அந்த 3 பேர் போய் அந்த அட்வென்ச்சராக போய் சிட்டி ஆஃப் கோல்டை அப்படின்னு ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சாங்க தான் இல்லையா அப்படின்னு தான் படத்தோட ஸ்டோரி. ஆரம்பத்தில் ஒரு 30 நிமிட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் படம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் மூவி. மட்டும் இல்லாமல் அவங்க போகிறதுல நிறைய தடங்கள் வரும், அணுகுண்டாஸ், அதுக்கப்புறம் நிறைய போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட தண்ணி கூட போவாங்க. ஸோ மறக்காம ஒரு செம்ம எக்ஸ்ப்ளோரர் மூவி. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ இந்த மூவியை பார்த்துருங்க. இதுதான் நம்ம 5th பிளேஸில் இருக்குது. ஸோ நம்ம 4th பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வே ஹோம். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு IM ரேட்டிங் 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், இதை மாதிரி மூவியை நான் பார்த்ததில்ல. அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி பேஸாக இருக்கட்டும், வேறு லெவல் மூவியாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இந்த நாய்க்குட்டியை எடுத்து வளர்ப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த டாக் பார்த்திங்கன்னா வேட்டையாடுற நாய். ஆனால் அந்த டாக் பார்த்திங்கன்னா காமாக தான் இருக்கும். ஸோ இந்த நாயை நீங்கள் வளர்க்கக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த நாயை பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட அது ரொம்ப தூரம் இருக்கும். ஸோ அதனால் இந்த நாயை பார்த்திங்கன்னா தன்னோட சொந்தக்காரங்க என்னுடைய முதலாளியை தேடி போகும். திடீர்னு இந்த நாய் தொலைஞ்சு போயிடும் வழி தெரியாமல். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வீட்டுக்கு வந்துச்சு. அதான் படத்தோட ஸ்டோரி. கண்டிப்பாக கிளைமேக்ஸ் நீங்கள் அழுதுருவீங்க. ஏன்னா ஹாப்பி என்டிங் தான். ஒரு வேறு லெவல் மூவி. உங்களுக்கு கண்டிப்பாக போரவே அடிக்காது. அதனால தான் இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு 94% பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. மட்டும் இல்லாமல் அதான் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பயங்கர கிட்டத்தட்ட 700 கோர்ஸ்க்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் செஞ்சிச்சு. வேறு லெவல் மூவி. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபேமிலியாக பார்க்கலாம். இதுதான் நம்ம 4th பிளேஸில் இருக்குது. ஸோ நம்ம 3rd பிளேஸில் இருக்குன்னு பார்க்கலாம் அவதார். இந்த படம் 2008 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு IM ரேட்டிங் 7.8 கொடுத்துருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் மூவி. ஸோ இந்த படத்தை நம்ம தமிழே ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த படம் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதனால இந்த படம் 2000 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் எடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கும் மேலே. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா உலக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 2வது இருக்குது. மற்றும் படம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம். ஜாக்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சிடும். கிட்டத்தட்ட அவர் வீல் சேரில் தான் வருவார். ஸோ ஆர்மிலேருந்து ஒரு மிஷின் வந்திருக்கும் அவதார் வேலைக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ அந்த அவதாருக்குள்ளே போய் என்னெல்லாம் செய்கிறது, அதான் படத்தோட கதை. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். படம் உங்களுக்கு போரே அடிக்காது. ஒரு சூப்பர் படங்க, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே யாராச்சும் பார்க்க பார்த்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் மூவி. ஒரு சூப்பர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. ஸோ இதான் நம்ம 3rd பொசிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். ஸோ நம்ம 2nd பொசிஷனில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பை. இந்த படம் 2012 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு IM ரேட்டிங் 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஸோ ஹீரோவோட அப்பா பார்த்திங்கன்னா ஜூ பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஊரெல்லாம் காய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கப்பலில் அதனுடைய விலங்குகள்லாம் ஏற்றிட்டு போவாங்க. திடீர்னு புயல் அடித்து அந்த கப்பல் கீழே வந்துடும். அப்பா அம்மா எல்லாருமே அந்த புயலுக்குள்ளே மாட்டிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஸோ அவரும் தன்னுடைய விலங்குகளை மட்டும்தான் ஒரு சின்ன படகுல ஏறி போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைகரும் அவ கூட இருக்கும். ஸோ அந்த பாப்பா ரொம்ப பயந்துருவான். அந்த பையன் எப்படா நம்ம ஓஷனில் இப்படி தனியாக இருக்குதுன்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைகர் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் தனி ஓஷனை எப்படா தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும் அப்படி அப்படின்னா ஒரு சூப்பரான ஓஷன் அட்வென்ச்சர் மூவி. ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பர் ஓஷன் அட்வென்ச்சர் மூவி வேறு லெவலில் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்பர் 2ல் இருக்குது.
ஸோ நான் 5th பிளேஸில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ரிங் எ ஃபெல்லோஷிப் ஆஃப் த ரிங். இந்த படம் 2001 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. அது ஐஎம் ரேட்டிங் 8.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரிங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா இருப்பார். ஸோ பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மந்திரவாதி. ஸோ அவர் வந்து ஒரு மோதிரத்தை கொண்டு ஒரு ஹாபிட்ஸை கொடுப்பாங்க. ஹாபிட்ஸ்னால் கொள்ளையர்கள். ஸோ அந்த மோதிரத்தை அந்த ஹாபிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போவாங்க. கிட்டத்தட்ட 3 பேர் கடைசி அந்த ரிங்கை அழிச்சாங்க தான் இல்லையான ஸ்டோரி. மொத்தமாக 3 பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. 3மே வேறு லெவலில் இருக்கும். 2001, 2002, 2003ன்னு நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துக்கணுன்னா கண்டினியூஸாக செகண்ட் பார்ட் பார்த்தே ஆகணும். அது மாதிரி செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தேர்ட் பார்ட் பார்த்தே ஆகணுங்க. இது ஒரு வேறு லெவல் படங்க. உங்களுக்கு சத்தியமாக சொல்லுதான் இந்த படத்தை உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட போர் அடிக்காமல் இருக்கும். இந்த படத்தை டைம்லைன் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 3 hours 15 minutes நினைக்கிறேன். ஆனால் பயப்படாதீங்க, இந்த படம் 3 hours 20 minutes முடிஞ்சிடும். மற்ற 30 minutes பார்த்தீங்கன்னா யார் எடுத்துட்டாங்க, ஸோ இந்த மூவி யார் டைரக்ட் பண்ணால் யாராக நடிச்சிருக்காங்க, ஸோ அதுக்குன்னே நிறைய நிமிஷம் போயிடும். அதனால் ஒரு வேறு லெவல் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் பார்ட் 1. பார்ட் 2வில் பார்த்திங்கன்னா நிறைய வார் சீன்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா வார் சீன்ஸ்லாம் அல்டிமேட் லெவலாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து அட்வென்ச்சர் மூவி கண்டிப்பாக லார்ட் ஆஃப் ரிங் ட்ரையாலஜி அதில் இருக்கும். ஸோ லார்ட் ஆஃப் ரிங் பார்ட் 1 தான். ஐஎம் ரேட்டிங் 8.8 கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பில் கூட அவைலபிள் இருக்குது. தமிழ் டப் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் மறக்காம இந்த படத்தை பார்த்துருங்க. உங்களுக்கு சத்தியமாக போரே அடிக்காது. ஸோ இதுதான் நம்ம நம்பர் 1 பொசிஷனில் அட்வென்ச்சர் மூவி இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் புதுசாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஆரம்பத்திலே சொல்ல மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ அட்வென்ச்சர் வீடியோ கிட்டத்தட்ட முடிஞ்சு. அடுத்த வீடியோ எது போகலான்னு கமெண்ட் செக்ஷனில் சேவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி போடுற மாதிரி ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன். சரி, அந்த வீடியோ முடிஞ்சு அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.